பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் குறித்து கேள்விக்கணை தொடுத்தான் அந்தச் சிறுவன். அவனுக்கு எப்படி புரிய வைப்பது? நான் என்ன உலகினில் நேற்று பிறந்த புதிய நிலத்தினளா என்ன? கலாச்சார செழுமை மிக கொண்ட பண்பு நிலத்தினளாயிற்றே. அவன் இப்படி கேட்டதும் அடிமை வரலாறு என் நகத்தில் அடுக்கிக் கொண்டே போனது. நான் யார்? முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய், கற்காலத்தினும் முற்காலத்தினளாய் எத்தனையோ நாடுகள் ஏக்கத்தில் பார்த்திருக்க, உலகுக்கு வழிகாட்டிய உன்னத நாடாய் திகழ்ந்தவள். ஏதோ நேற்று பிறந்த குழந்தைக்கு இன்று பெயர் வைத்து தாலாட்டி நாளை பிறந்த நாள் கொண்டாடுவதைப் போலவா என் சரிதம்? என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினள் அல்லவா? சிந்துவும் பிரம்மபுத்திராவும் சிரத்தினில் துலங்க, கங்கையும் சரஸ்வதியும் கரத்தினில் விரிக்க, நர்மதையும் கோதாவரியும் உட்டியானமாய் மின்ன, காவிரியும் தாமிரபரணியும் பாதத்தில் தழுவ, பாரத தாய் இவளென பார்போற்ற வாழ்ந்திருந்தேன். 54 தேசங்களாய் என் பிள்ளைகளுக்கு இந்த நிலச்சொத்தை கொடுத்திருந்தேன். சேர சோழ பாண்டியனாய், பல்லவனாய், சாளுக்கியனாய், மௌரியனாய், மகதனாய், மகாவம்சத்து மன்னனாய் எத்தனை பிள்ளைகள் என் மடியினில் தவழ்ந்தார்கள். வசதிக்கேற்ப வயல்வெளிகள் வரப்பு பிரித்து பிரிந்தே கிடந்தாலும் விளைச்சல் என்னமோ ஒன்றாய்த்தானே வருகிறது. அரசியல் கோடுகள் என் அரச பிள்ளைகளை பிரித்திருந்தாலும் ஆன்மாவால் என் மக்கள் ஒன்றிணைந்தே கிடந்தார்கள். யார் பார்த்த பார்வையோ அல்லது எனக்கிடப்பட்ட சாபமோ? நாயும் பேயுமாய் நடுவீட்டுக்குள் புகுந்தது போல அந்நியன் எங்கே புகுந்தான்? அது முதலாய் என் நலம் நலிவுற்று நைந்தது. 2000 ஆண்டுகளாய் முயன்று வந்த ஆக்கிரமிப்புகள் என்றாலும் 2 மட்டுமே என்னை பெரிதும் குலைத்து விட்டிருந்தன. என் ஆன்மாவின் குரல் வளையை வாழ்முனையில் நெறித்தான் ஒருவன். பாலைவன பிரதேசத்தில் இருந்து கொள்ளையடிக்க வந்தவன். என் மக்களின் கலாச்சாரம் சிதைய காரணமானவன். பரங்கி வணிகனாய் பார்த்து பார்த்து நுழைந்தவன் பீரங்கி குண்டுகளாலே என் மக்களை பிரித்தாண்டு வந்தான். பிள்ளைகள் எத்தனை பேர் என் பழம்பொலிவை காண உயிர் தியாகம் செய்தார்கள் தெரியுமா? எத்தனை இன்னல்கள்! அகண்ட பாரதமாய் அகிலம் போற்ற வாழ்ந்தவள் நான் இன்று இந்திய தாய் என பெயர் சூட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்று என் பிறந்த நாளென பிதற்றும் பிள்ளைகள் சிலர். போகட்டும், பரவாயில்லை. இது இந்திய தாய் என என் பிள்ளைகள் எனக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்த நாள். அப்படியெனில் தாயே, இத்தனை வீரர்களும் சிறப்புகளும் இங்கிருக்க எப்படி உன்னை அந்நியன் அடிமைப்படுத்தினான் என்று கேட்டான் அவன். அவனிடம் என் 2000 வருடத்து அடிமை சரித்திரம் இப்போது வேண்டாம், குறைந்தது என் 200 ஆண்டு அடிமை வரலாற்றையாகினும் கேள் என்றேன். இப்போது என்னை தெரிந்து கொண்டவனாய் அவன் என் வரலாற்றை கேட்கும் ஆவலில் ஏறிட்டான். நானும் சொல்லத் தொடங்கினேன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.